உருண்டை உடையாமல் புதுசாக சமைக்கிற நம்ம பசங்க கூட ஈஸியாக சமைக்கலாம். ஒரு பிடி துவரம்பருப்பு, ஒரு பிடி கடலைப்பருப்பு 2-3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. தேங்காய் சில்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. துருவலாக இருந்தால் பருப்போடையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல் நச்சு போட்டுங்க. முழுசாக போட்டால் அரைப்படாது. முழு சோம்பாக இருந்தால் 1 ஸ்பூன், சோம்புத்தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு, இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் உருண்டை குழம்புக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைன்னா பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கறிவடகம், வெந்தயம், கறிவடகம் இல்லாதவங்க கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா வதக்கிட்டு, இப்போ இந்த இதால் 1 கரண்டி புளி நல்லா அமுக்கி எடுத்திங்கன்னா 1 கரண்டி மிளகாய்த்தூள் போடலாம். இது 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகாய்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லா புளி, உப்பு, பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா கொதி வந்த பிறகு வாயில் ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 ஸ்பூன் சோம்புத்தூள் கலந்து நல்லா கொதி வந்த பிறகு ஆவியில் வேக வச்ச உருண்டையை குழம்புல கலந்துட்டு கொஞ்சமாக தேங்காய், 2 பூண்டு பல் சேர்த்து குழம்புல ஊற்றிடுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்தா நமக்கு அருமையான உருண்டை குழம்பு ரெடி.